ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வாற்றை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா அது அதிகாலையில் கடவுளை தேடும் பொழுது தான் இருக்குது. ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா அதிகாலை தேவன் எழுப்புறதுல தான் இருக்குது. ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா காலையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுல தான் இருக்குது. ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளுகிறதுல தான் இருக்குதே தவிர எதுவுமே கிடையாது. நான் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்க எது இன்னை வரைக்கும் ஆண்டவர் அப்டேட் பண்ணல. ஏன்னா அதுக்கெலாம் வைரஸ் வரவே இல்லை. அதெல்லாம் அதனுடைய பிரமாணத்தில் கற்பனையில் கடவுள் அதற்கு விதித்த விதிமுறைகளை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறது படைத்தவைகள் எல்லாம். நாம் மட்டும் ஏதேனிலே தவறினோம், பாபேலிலே தவறினோம், தவறாத இடமே இல்லை. ஏகமாய் கெட்டு போனோமா? ஒருத்தங்க எடுத்தாலும் எல்லா வேலையும் கெடுத்துருவானா? ஏகமாய் கெட்டு போனோம். ஒருவனும் நீதிமான் இல்லை, ஒருவனும் நல்லவன் இல்லை. பாருங்க, கடவுள் தான் சாயலாக படைச்சது மட்டும் கெட்டு போயிடுச்சு. ஆனால் மற்ற எதுவுமே என்ன செய்யலை, இன்னே வரைக்கும் கெட்டு போகலை. கெட்டு போனதை ரசிக்கிறதுக்கு தான் மனுஷகுமாரன் இந்த உலகிற்கு வந்தார். நம்மளை ரசித்தார், ரைட். நம்மளை அழைச்சார், நீதிமானாக மாற்றினார், ரைட். இப்போ டெய்லி அப்டேட் கொடுக்குறார் அவர். அதுதான் ஆண்டவர். உங்களை ஒரே நாளில் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு விடலை. டெய்லி என் லைஃப்பை ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறார். அதுக்கு தான் காலையில் தேவனோடு இருக்கணுன்றது. ஒரு மனிதன், ஒரு ஊழியன், ஒரு தேவ பிள்ளை அவன் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் காலையில் தேவனோடு தரிசித்தால் ஒழிய, தேவனுடைய சத்தத்தை கேட்டால் ஒழிய, அவர் கற்றுக் கொடுக்கிறதை கவனித்து கேட்டு அதன்படி நடந்தால் ஒழிய ஒவ்வொரு நாளும் ஜெயமாகாது. நீ அந்த காலத்தில் வயதானவங்க பார்த்தீங்கன்னா காலை பூசைக்கு போவாங்க. ஏன் போவாங்கன்னு அவங்கள்ட்ட கேளுங்க. போயிட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். போயிட்டு வந்தால் தான். நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல எத்தனை பேர், நான் இப்போ இந்த மந்த்து பூரா இதை ப்ரீச் பண்ணுறேன், எத்தனை பேர் இப்போ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற பழக்கம் வந்துருச்சு? சோம்பேறிகள் எத்தனை பேர் காலையில் எந்திரிக்கிறீங்க? எந்திரிக்கிறது இல்லையா? மரியா எந்திரிக்கிறது இல்லையா? எப்போ தான் எந்திரிக்க போகிற? 5 மணிக்கு எந்திரிப்பியா? 5:30. அதான் காலையில் எந்திரிக்கிறதா? அதான் கை தூக்குனேன் காலையில். அது காலையில் போல இருக்கு. 3 மணி நினச்சேன். நீ 3 மணிக்கெலாம் எந்திரிக்க வேணாம், மதக்கூடாது. நீ எந்திரிச்சு ஜெபம் மட்டும் படுத்துடக்கூடாது, புரியல? காலையில் எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. முதல்ல வீட்டில் இருக்க பெரியவங்க முதல்ல எந்திரிங்க. முதல்ல அதிகாலை எந்திரிக்க பழகுங்க. முதல்ல இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரோடு உறவாடுங்க, ஆண்டவர் சத்தத்தை கேளுங்க, புரியல? இப்போ அந்த இடத்துக்கு தான் வருகிறோம். கேட்பதை எப்படி கேட்கணும்? கவனமாக கேட்கணும். எப்படி கேட்கணும்? கவனமாக. கேட்குறது எப்படி கேட்கணும்? கற்றுக்கிறதுக்கு லேர்ன் பண்ணுற மாதிரி கேட்கணும். கடவுளுடைய சத்தத்தை காலையில் லேர்ன் பண்ணுற மாதிரி கேட்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நான் இன்னைக்கு முடிக்க போகிற விஷயம், நம்ம கற்றுக்கொள்ளுகிறது பெருசு இல்லை, ஒரு லேர்னர், ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும். கற்றுக்கொள்ளுகிறவன் கற்றுக் கொடுக்கணும். பிரதானம் வீட்டில் இருக்க அம்மா அப்பாவுக்கு முதல் போதனை இதான். உங்கள் பிள்ளைகளுக்கு போதனை செய்கிறீர்களா? உங்கள் குழந்தைகளுக்கு போதனை செய்கிறீர்களா? உங்கள் குழந்தைகளோடு சாப்பிட்டியா, எழுந்தியா, உட்காந்தியா, பாட்டில் போட்டியா அப்படின்லாம் சொல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு போதனை செய்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன போதனை செஞ்சீங்க? இதுதான் இன்னைக்கு பிரதானம். இன்றைக்கு தேவை, மஸ்ட். பிள்ளைகளோடு பெற்றோர் அதிகமாய் நேரம் செலவழிப்பது இல்லை, பிள்ளைகளோடு அதிகமாய் பேசுவது இல்லை. அப்படியே பேசினாலும் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, ஆமாம், ஓப்படியா, நாத்துனா, இந்த கதையை பேசியே பிள்ளைகளை கொலை செய்து விடுகிறீர்கள். நீங்கள் பேச வேண்டிய பிரதானம், தேவனை பற்றி உங்கள் பிள்ளைகளோடு பேசுகிறீர்களா? ஏன் நீங்கள் உங்களால் பேச முடியவில்லை? நீங்களே முதல்ல கேட்கவில்லை, நீங்களே முதல்ல கற்கவில்லை. கேட்டு கற்றவனால் மட்டும்தானே கற்றுக் கொடுக்க முடியும்.
யோசித்து பாருங்க. எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகள்கிட்ட தினமும் வேதம் படித்தீர்களான்னு கேட்குற பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு பைபிள் படிச்சியாப்பா அப்படின்னு கேட்குற பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. சத்தம் இவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்க. தின்னியா அப்படின்னு கேட்குற பெற்றோர்லாம் ஆமீன் சொல்லுங்க. சாப்பிட்டியா? நல்லதாக வாங்கி சாப்பிடு, பிரியாணியாக சாப்பிடு, காசு கொடுத்துருக்கல்லப்பா, நீ நல்லா சாப்பிடு பாப்பா, இப்போ இருக்க வெயிட்லாம் போதாது, இன்னொரு வெயிட்டு போடு, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும்ல. அப்படி பிள்ளைய வளர்க்குறீங்களா? பிள்ளைய ஜெபம் பண்ணிச்சா, பைபிள் படிச்சுச்சா? பெற்றோருடைய முதல் வார்த்தை இந்த போதனை தான் இருக்கணும். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான கல்வியாளர் பெற்றோர்கள் தான். அதன் பிறகு தான் வெளியே இருக்க டீச்சர்ஸ்லாம், புரியுங்களா? டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், HOD நீங்கள்லாம், புரியுங்களா? முதல் போதனையாளர்கள் பெற்றோர் தான், வேறு யாருமே கிடையாது. எனக்கு போதனையாளர் தேவன்தான், என் பிள்ளைகளுக்கு போதனையாளர் நாங்கள் தான். எங்கள் பிள்ளைகளுக்கு போதனையாளர் பெற்றோர் தான். இந்த இடத்த ஒரு நாளும் தேவன் சரியான வழிமுறை காட்டி நடத்துகிறார். நான் சொல்லுகிறேன், எப்படி ஒரு மரத்துக்கு ரூட் அஸ்திபாரமோ அதனுடைய பிரான்ச்சஸ் தான் அலங்காரம். ஸ்டெம்பு நானாக இருக்கலாம், வேறு ஆண்டவராக இருக்கலாம், ஆனால் என்னுடைய பிரான்ச்சஸ் முழுசு என் பிள்ளைகள். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அதோடைய அர்த்தம் என்ன? அவர்கள் தான் அலங்காரம். எப்பொழுது என் பிள்ளைகள் அலங்காரமாய் மாறுவார்கள்? தேவனுக்கேற்ற போதனையில் நடத்தப்படும் பொழுது அவர்கள் அலங்காரமாய் மாறுவார்கள். தேவனுக்கேற்ற போதனை நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. பிள்ளைகளுக்கு கசப்பாக இருக்கலாம், அதை பற்றி கண்டுக்காதீங்க. பைபிள் படி, ஜோமன்னு. பிள்ளைகளுக்குலாம் ஒரு 3-4 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு பைபிளை வாங்கி கொடுத்துடணும். கையில் ஒரு பைபிளை வாங்கி கொடுத்துடணும். பிள்ளைகளை படிக்க சொல்லணும். தடுமாறியாவது படிக்கட்டும். மறுபடியும் இன்றைக்கி ஒரு வசனம் ஒப்பின்னு பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் சொல்லணும். இதுக்கெல்லாம் நேரம் செலவழிக்க முடியாத பெற்றோர் எதற்கு பெற்றோர்? உங்கள் பிள்ளைகளை தினமும் ஒரு வசனம் படிக்க சொல்லாத பெற்றோர் எதுக்கு? இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு சொல்கிறேன், மாரல். நீங்கள் வசனம் சொல்லி கொடுக்குறது ஒரு பக்கம், மாரல். இந்த பிள்ளைகளை வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்க மூளை கேளுங்க. குழந்தைகளை விட்டுருங்க. நல்லா பெருசாக இருக்காங்க பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைகள்லாம் வீட்டில் ஏதாவது வேலை செய்தான்னு கேளுங்க. அந்த ப்ராக்ரஸை வந்து எழுதிட்டு வாயா. ஆமாம், பெரிய பிள்ளைகளுக்கு யார் எடுக்கிறது? தெரசாவா? ஆமாம், பிள்ளைகளுக்கு பாத்திரம்லாம் கழுவுதா? புரியுதா? அவங்க அம்மாட்ட வந்து சைன் வாங்கிட்டு வர சொல்லு. ஆமாம், பாத்திரம்லாம் கழுவுதா? அவங்க உள்ளாடைகளை அவங்க துவைச்சிக்கிறாங்களா? எல்லாம் போட்டு எனக்கு சைன் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஆமாம், அடுத்த வாரத்தில். ஆமாம், சிலது வீட்டில் ஒரு வேலை செய்கிறது கிடையாது. அம்மா ஊட்டுது, காரணம் நீங்கள் சாப்பாடு ஊட்டுறதை பற்றி நான் ரொம்ப வருத்தப்படல. எவ்வளவு போதனை செய்கிறீர்கள், என்ன போதனை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்தீர்கள். உங்கள் பிள்ளைகள் அதை பற்றி வருத்தப்பட்டாலும் கவலைப்படாதீங்க, உங்களை பகைத்தாலும் கவலைப்படாதீங்க. பைபிள் படிச்சியா? ஜெபம் பண்ணியா? கேளுங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. கேளுங்க, எபியை கேளுங்க. புரியுங்களா? பைபிளை படிச்சியா? ஜெபம் பண்ணியா? கேளுங்க. பிள்ளைகளை பார்த்து கேளுங்க. பெற்றோர் கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம். போதனை பண்ணுங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரசவம் பண்ணல, இன்றைக்கி ஈவினிங் பிள்ளைகள்கிட்ட சும்மா ஒரு சும்மா நார்மலாக, நீ பாச சொன்னார் நல்லா இருந்துச்சு அந்த வேர்டு, அப்படி கொடுங்க பிள்ளைகள்கிட்ட. இன்றைக்கி என்ன சொன்னார் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா பார்ப்பான். சரி என்ன விடு, நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டுருவான். புரியுங்களா? பிள்ளைகளோடு எப்படி சம்பாஷிக்கணும்னு தெரியுங்க. ரொம்ப பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்களா, அந்த பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லி அட்டாச்மெண்ட் வச்சுக்கோங்க. வெளியே கூட்டு போய் ஃப்ரெண்ட்லியாக, அது பாம்பளாவாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், பிள்ளைய வெளியே கூட்டு போய் சந்தோஷமாக வெளியே பேசிட்டு அப்படி பேசி, அப்போ அந்த மாதிரி நேரங்களில் சில வசனங்களை போதனைகளாக உள்ளார கொண்டு வாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். ஒரு தலைமுறையாக நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பெற்றோராகிய நாம் கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான இடத்திலே இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள், உங்களிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறார்கள், உங்கள் நடத்தையை கொண்டு கற்றுக்கொள்கிறார்கள். உங்களிடத்தில் கற்றுக்கொள்ளாத எதையும் பிள்ளைகள் வெளியே கற்றுக்கொள்வது இல்லை. வெளி உலகத்திலிருந்து கற்றுக்கொள்வது குறைவு. நம்மோடு இருக்கிற காலங்களில் பிள்ளைகள் கற்றுக்கொள்வது தான் அதிகம். அதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த விஷயமா இருக்கட்டும், பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற விஷயத்தில் ஃபில்டரைஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய பிரதான பொறுப்பிலே நம்ம இருக்கிறோம். இது நல்லது, இது கெட்டது, இது தேவையில்லை, இது தேவை என்பதை பிரித்து பார்த்து பிள்ளைகளை நடத்த வேண்டிய பக்குவமான காலத்தில் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆதலால் கற்றுக் கொடுக்க வேண்டியது நாம் தான். ஒரு லேர்னர்ஸ், ஒரு டீச்சராக இருக்கணும். அப்பதான் உங்க மரம் கிளை விடுகிற மரமாக இருக்கும். இலை பூ துளிர்க்கிற மரமாக இருக்கும், பூ பூக்கிற மரமாக இருக்கும், காய்க்கிற மரமாக இருக்கும். அது பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. பேய் கதை சொல்லுது ஒரு அம்மா, புரியுங்களா? ஆமாம், அது கூட ஒரு பாட்டு பண்ணார்ல ராஜசேகர். பிள்ளைய வளர்க்க தெரிஞ்சிக்க மாத்தாயே, ஓ பிள்ளைய வளர்க்க தெரிஞ்சுப்பா, பச்சை புள்ள அழுகையில் பசி குரல் கேட்கையில், பச்சை குல அழுகையில் பசி குரல் கேட்கையில், பூச்சாண்டி பேரை சொல்லி பெயரா கதையை அளந்து பூச்சாண்டி. எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு பேய் கதை சொல்லி தாங்க சோறு விட்டுருக்காங்க. இந்த ரோட்டில் நடந்து போகுண்டானுவாங்க. எப்பம்மா மேட்டு நீ பேய் சாப்பிட்ரு, புரியல? பூச்சாண்டி அம்மா பேய் பார்த்துருக்கியாம்மா? பார்த்துருக்கேன்டா. எப்படிம்மா இருக்கும்? கால் இருக்காதுடா. பேய்க்கு என்ன இருக்காதா? கால். வேற என்னம்மா? மல்லிகைப்பூ வாட வரும்டா. எங்கள் அம்மா புரியல. எங்கள் அப்பாட்ட கேட்பான், பேயாது போடா அப்படின்னுவார். போடா. எங்கள் அப்பா ஃபேமிலி முழுசும் இந்த சாமியார் குடும்பம். அதனால் பார்த்திங்கன்னா உத்திரியம், ஜெபமாலை, புரியுங்களா, விசுவாச பிரமாணம், சின்ன குறிப்பிடம், இந்த கதையில் ஓடும். எங்கள் அம்மா பேய் கதையில் ஓடும், புரியுதா? ஏன்னா எங்கள் அம்மாவுடைய அப்பா அவர் போலீஸ் அதிகாரி இருந்தவர். அவரே என்கிட்ட பேய் கதை சொல்லி என்னை பயமுறுத்திட்டு போவார். உண்மையாகவே இருட்டை கண்டா பயப்படுவோம் ஒரு காலத்தில். இப்போ இருட்டை வான்னு கூப்பிட்றேன், வா பார்த்துருவோம், எது வருதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு. நம்ம தான் பிள்ளைகளுக்கு லேர்ன் பண்ணுறோம், டீச் பண்ணுறோம். அதை எப்படி டீச் பண்ணுறோன்னு பார்த்தீங்களா? நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சாதானுங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க, புரியுங்களா? பிள்ளைகளுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் தெரிந்தவர்களாக இருக்கிறோம். அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம், கற்றுக்கொள்கிறோம், நோட் எடுக்கிறோம், எழுதுகிறோம், பார்க்குறோம். சபைக்கு இன்றைக்கி வந்துட்டு போனால் போதும், இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வதிச்சா போதும், இனிமேட்டு அடுத்த வாரம் வந்தால் போதும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சரி, எத்தனை பேர் பிள்ளைகள் சண்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுது? எத்தனை பெற்றோர் பிள்ளைகளோட நோட்டை வாங்கி திறந்து பார்த்துருக்குறீங்க? எத்தனை பிள்ளைகளுடைய நோட்டை திறந்து பிள்ளைகள் இன்றைக்கி என்ன சண்டே கிளாஸில் படித்து எத்தனை பெற்றோர் திறந்து பார்க்குறீங்க? நாங்கள் ஸ்கூல் புக்கையே திறக்கிறதில்ல. நாங்கள் எங்கள் பொழப்பே வேறு மாதிரி இருக்குது. இதுகளுக்கு எங்கே பார்க்குறது? எதுக்கு உனக்கு பிள்ளை? கடவுள் உனக்கு குழந்தை கொடுத்தது எதற்காக? புரியல? உன் வம்சத்தை நிலைநிறுத்துறதுக்காகவா? அந்த நிலைத்திருக்கணும்னா கூட நீ கற்றுக்கொண்ட பிறகுதான் உன் பிள்ளை கற்றுக் கொடுக்க முடியும். எத்தனை பிள்ளைகளுக்கு வசனம் தெரியுதுங்க, எத்தனை பிள்ளைகள் ஆனால் பாட்டு மட்டும் நல்லா பாடுறாங்க, நம்மளை காட்டி சூப்பராக பாடுறாங்க, புரியல? வசனம் சரி, அந்த வசனம் வானாதி வானங்கள் கொள்ளாதவர் அந்த வசனம் எங்கடா இருக்குன்னு கேட்டால் பாட்டு தெரியும், வரக்கூடாது. ஏண்டா வரக்கூடாது? அப்போ நல்ல கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோன்றது தான் இப்போ முக்கியம். நான் ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். சங்கீதம் 78 ஆண்டவர் ஒரு பிரதான கட்டளையை பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தார். பிரதான கட்டளை. அந்த கட்டளையை கடைப்பிடிக்காதனால ஒரு கோத்திரமே முதுகை காட்டிட்டு ஓடிடுச்சு. நான் சொல்லுகிறேன், என் சந்ததி ஒரு நாளும் இந்த உலகத்துக்கு முதுகு காட்டிட்டு போகக்கூடாது. எதிர்த்து நிற்கிற சந்ததியாக நிற்கணும், மேற்கொள்கிற சந்ததியாக இருக்கணும். 78:1 வாசிப்போம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவியை சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். தாத்தா பாட்டி எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அதை சொல்லுங்க. சொன்னாங்க. நான் சொல்றது சொல்லுங்க. சொன்னாங்க. விசுவாச பிரமாணம்னா என்னன்னு கேத்தலிக்ல சொல்லி கொடுத்தாங்க. விசுவாச பிரமாணம் 10 கட்டையில் ஒரு கட்டையில் திருடிட்டாங்க. ஆமாம், அது வருத்தப்பட வேண்டாம், வரக்கூடாது. மறுபடியும் அந்த கட்டையில் நம்ம எழுதிட்டோம், புரியல? 10 கட்டளை சொல்லி கொடுத்தாங்க.
விசுவாச பிரமாணம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஜெபமாலைன்னா அதுக்கு எப்படி ஜெபமாலை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பேசிக்காக நமக்கு எப்படி இருக்குன்ற அந்த மோரலை சொல்லி கொடுத்தாங்க. புரியல, தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல், நாங்கள் அவைகளை என்ன செய்யலையா, மறைக்காம நாங்க மறைக்கல. சுச்சோ, அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய பிள்ளை மாதிரிலாம் பேசாத, உட்காரு. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுமா, ஷார்ட் சர்க்கியூட்லாம் போடக்கூடாதா? புரியுங்களா? பெரிய பேராகிராஃபை சுருக்கி எழுதுனுவாங்க பார்த்தீங்களா, அப்படி எழுதக்கூடாதான். சின்ன பேராகிராஃபை எஸ்ஸேவா எழுத சொல்கிறார். விவரிப்போம் அப்படின்னா அழகாக சொல்லணும். புரியுங்களா? ஒரு நாள் சாமியார் ஒருத்தர் பிரசவம் பண்ணுறாரு, ஒரு திருமணம், நான் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாமியார் சொல்கிறாரு, செங்கடெல்லாம் பிளக்கலை, அதெல்லாம் கதை. எப்படி பிளக்கும், அதெல்லாம் கதை. யோர்தான்லாம் பிளக்கலை, அதுவும் கதை. எரிகோவில் அதுவும் கதை. அப்படியே கேட்டுக்கிட்டே நின்னேன். மோசையை பற்றி எதாவது சொல்கிறாரான்னு பார்த்தேன். மோசே இதையெல்லாம் எளிதாக கடந்து போனாராம். பா, உன்னுடைய கற்பனை சக்தியே வேறையா. எத்தனை பேர் கேத்தலிக்ஸில் இருக்கீங்க? என் பெற்றோர்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே இன்னைக்கு எந்த சாமியார் பூசை வச்சாங்க, என்ன விவிலியத்திலிருந்து வாசித்தாங்க, என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு கேட்பாங்க என்கிட்ட. எங்கள் அம்மா கேட்பாங்க. ஒரு முறை ஞாபகம் இருக்குது, அந்த நாளில் ஒரு வெளியேருந்து ஒரு ஃபாதர் வந்திருந்தார். அவர் சொல்கிறார், ஆண்டவன் ப்ளஸ்ஸு, பெண்ணுன்றது மைனஸ்ஸு, ரெண்டும் சேர்ந்தா லைட் எரியுது போல், ரெண்டும் சேர்ந்தா புள்ள பிறக்கும் அப்படின்னார். அப்போ எனக்கு 6வது படிச்சுட்டு இருக்கிறேன், புது நன்மை வாங்கிட்டேன். வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா கேட்டாங்க, இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பெண் ஆண்னா ப்ளஸ்ஸு, பெண்ணுனா மைனஸு, ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் லைட் எரியுமா, புள்ள பிறக்குமான்னு விட்டுச்சு எங்கள் அம்மா. ஒரு ஆத்தான்னு, எந்த பையடா சொல்லி கொடுத்தாரு? சாமியார் தாம்மா சொன்னார். இனிமேட்டு அந்த பூசைக்கு போகாத, அடுத்த பூசை, எங்களுக்கு ஒரு 4 பூசை நடக்கும், அடுத்த பூசைக்கு போ, நீ ஸ்கூல் சாமியார் பூசைக்கு போ, அப்போ தான் நீ திருந்துவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 1/2 மணி நேரத்தில் பூசையை முடிச்சிடுவார். எங்கள் ஸ்கூல் ஃபாதர் இருக்காரு, 1/2 hour தான். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களோடு இருப்பார், அவரே சொல்லிக்குவார். சென்று வாருங்கள், திருப்பதி முடிந்தது, சர்வேசன் நன்றின்னு அவரே சொல்லிடுவார். அப்போ எந்த வழியும் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. எங்கள் அம்மா என்னை பூசையிலேருந்து காப்பாற்றிச்சுடா. இப்படிலாம் தாங்க நம்மளை வளர்த்தாங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன சொன்னாங்க, என்ன கருத்து, என்ன இதை வாசித்தாங்க. பெரிய பிள்ளையானவனே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கேட்பார், டேய் இன்னைக்கு எந்த சாமியார் பூசை வச்சார்? 3ஆம் மாட்டில் உட்காந்துருப்பேன். அப்பா 2வது பூசை எப்போதுமே சின்ன சாமியார் தான் வைப்பார். சின்ன சாமியார் வச்சாருப்பா, அவன் கரெக்டாக பூசைக்கு போயிட்டு வந்துடுறான்டி, அந்த பெரியவன் தான் எடக்கு முடக்கு பண்ணுறான் அப்படின்வார். முதல்ல கூட எப்போதும் வாசிக்கிற விவிலியம். அக்காலத்திலே ராயபுரம், புரியுங்களா, அந்திரையாவும், ஆமாம், கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு வழியே கடந்து போனவர், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிப்பேன்னு சொல்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக். அப்படியே சொல்லுவோம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, புள்ள பூசைக்கு போயிட்டு வந்துருச்சு. பூசைக்கு போல ரோட்டை சுற்றிட்டு வந்தோம். புரியல? இப்படிலாம் அறியாத காலங்கள்லேயே நம்மள்ட்ட இத்தனை கேள்வி கேட்டு பெற்றோர் வளர்த்தாங்க. அவங்களுக்கு வசனம் தெரிஞ்சோ இல்லையோ பிள்ளைகளை கேட்டு வளர்த்தாங்க. ஏன் எத்தனை பெற்றோர் படிக்காதவங்க தான் பிள்ளைய உட்கார வச்சு, படிச்சிட்டியா இல்லை நீ ஏமாத்துறது தெரியுதுன்றா. படிக்காத அம்மா சொல்லுது தான் பிள்ளை ஏமாத்துறதுன்ற கண்டுபிடிக்குது. புரியல? நீ படிக்கலை, எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? புத்தகத்தை கொடு, இப்போ நான் கேட்குறத சொல்லுன்னு. ஐயோ வேணாம், நான் படிச்சிடுறேன்னு. புரியல? மிரட்டி உருட்டியாவது படிக்காத தாய் தகப்பன் பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிறாங்க. சபைக்கு வருகிற நீங்கள், ஞான உபதேசங்களை கேட்ட நீங்கள், எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கொண்ட நீங்கள், ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்ன வரைக்கும் உட்கார வச்சு போதனைகளை செய்யலை? ஆண்டவர் செய்த அதிசயங்களை சொல்லித்தரல, ஆண்டோடைய உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கல, ஆண்டோடைய கீழ்ப்படிதலை சொல்லித்தரல. ஏன் சொல்லித்தரல சொல்லுங்க. பாருங்க, வசனங்கள் அப்புறம் அடுக்கடுக்கான வசனங்கள் வருகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள், பாருங்கள். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். This is a commandment. இது ஒரு பழைய ஏற்பாட்டுடைய கமிஷன் சொன்னா, நான் சொல்ல கிரேட் கமிஷன். பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். கிரேட் கமிஷன்.
பிரதான கட்டளை பழைய ஏற்பாட்டிலே பெற்றோர் பிள்ளைகளுக்கு வேத வாக்கியங்களை விளக்கி போதிக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? பார்த்தீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உன் வீட்டில் ஒரு அற்புதம் செய்வார்னா ஆமேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன். கை நிறையா உனக்கு ஆசீர்வார் ஆமேன். அதெல்லாம் சொல்லியிருக்கேன். கிரேட் கமிஷன் இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட், புரியுங்களா? பிதாக்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் போதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயம் போதிக்கணும். சத்தமா சொல்லுங்க. பிதாக்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் போதிக்க வேண்டும். ஒரு குடிகார தகப்பன் தான் பிள்ளையை பார்த்து சொல்றான், டேய் என்னை போல இருக்காராப்பா, நான் குடிச்சே வீணா போயிட்டேன், தயவுசெய்து குடிக்காதா. கெட்டவன் கூட நல்ல போதனை பண்ணும்போது தேவனுடைய நன்மையை பெற்றவர்கள் எப்படிப்பட்ட போதனைகள் நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மதக்கூடாது. இது பிரதானம். இது எல்லாருக்கும் உள்ளது. கணவனுக்குரியது, மனைவிக்குரியது, ஆணுக்குரியது, பெண்ணுக்குரியது, எல்லாருமே போதனை செய்யணும். ஆனால் போதனை செஞ்சே பிள்ளைகளை கொண்டுடக்கூடாது, வந்துடக்கூடாது. சரி, போதனைன்றது வேற. நீங்கள் இப்படி உட்காரு. இன்னைக்கு காலையில் என்ன சொன்னார் பாஸ்டர்? என்ன சொன்னார் சொல்கிறேன் சொல்லு. இன்னைக்கு காலையில் பாஸ்டர் என்ன சொன்னார் சொல்லு. நான் என்ன செய்வான்? அப்படியே உட்காந்துருப்பான். இப்போ இருக்க புள்ள நீ சொல்லு என்ன சொன்னார். ஆமாம், பாருங்கள், பிள்ளைகளுக்கு அதை போதனைகளை எப்படி கொண்டு போகணுன்ற ஸ்டைல் தெரியணும். சில பெற்றோர்லாம் பிள்ளைகளோடு சிரித்த முகத்தோடு அழகாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பாஸ்டர் ஒரு ஜோக் அடித்தார் பார்த்தியா அப்படின்னு ஜோக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேர்டுக்கு போகிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, டேய் இன்றைக்கி நல்லா அந்த மிஷினரி வந்தப்போ எவ்வளோ அருமையாக சாட்சி சொன்னார்ரா, நீ எப்படா போகிற வருநாளத்துக்கு அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லணும். நீ எங்கேயாவது போகாதமாவனே, அம்மா விட்டு எங்கேயும் போகிற ஏசலாம் போகிறேன்டா, நான் தான்டா முதல்ல சொல்லக்கூடாது. எப்படா போகிற அப்படின்னு பிள்ளைக்கு அந்த எழுச்சி. என்னங்க, இலங்கையில் எல்டிடின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்குறப்ப 10 பேர் தான் இருந்தாங்க. அங்கே இருந்த அந்த இஷ்யூஸை பார்த்து, ஈழத்தமிழர்கள் படுகிற வேதனையை பார்த்து, அந்த வீட்டில் இருக்க தாய் பால் குடிக்கும்போது அந்த குழந்தைக்கு சொல்வாளாம், நம்ம ஈழத்தமிழர்களை காப்பாற்ற முழு பொறுப்பும் உனக்கு தாண்டா இருக்குது அப்படின்னு பாலை ரத்தமாக கொடுத்து அதில் உபதேசத்தை கலந்து அந்த பிள்ளையை வளர்த்தது தான். அவரவர்கள் அந்த இயக்கத்தில் சேர்ந்து தற்கொலைப்படையாகவே மாறிட்டாங்க. தான் சாகிறதே அவன் நினைக்கல, என் ஈழத்தமிழன் காப்பாற்றப்படணும். ஒரு அழிஞ்சு போகிற ஒரு விஷயத்துக்காக, ஒரு நாட்டுக்காக இப்படிப்பட்ட போதனைகள் வந்து ஒரு மக்களுடைய இனத்தையே அழிச்சிருச்சேங்க. எவ்வளோ பெரிய ஈழத்தமிழர்கள் இனத்தையே அழிச்சிருச்சேங்க இந்த போதனை, துர்போதனை. என்னங்க, இவ்வளோ நல்ல போதனை, ஜீவனுக்கு ஏதுவான போதனை. இந்த போதனையை நம்முடைய பிள்ளைகளுக்கு மனதார சொல்லி கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைகள் நமக்கு ஓங்கி வளருகிற விருட்சங்களை போல இருப்பாருங்க, அப்படியே படருகிறவர்களாக இருப்பாங்க. பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதுலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். அது குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல பாஸ்டர், இல்லை எரும மாடு சைஸில் எல்லாம் பெருசாக இருக்குது, எப்படி போதனை பண்ணுறது? கஷ்டமே கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் சின்னதுகிட்ட பேசுகிறது தான் புரிய வைக்கணும். அதுக்கு சண்டே கிளாஸ் போகணும், புரியுங்களா? ஏன்னா உங்களை சண்டே கிளாஸ் அனுப்பி டீச் கொடுத்தா தான் பெருசுக்கு போதனையை அழகாக கொடுக்கலாம், புரியுங்களா? பெருசுக்கு போதனையை அழகாக கொடுக்கலாம். இது யார் ஏறி வந்துட்டு போகிறது? பெருசுக்கு போதனையை அழகாக கொடுக்கலாம். எப்படி அழகாக கொடுக்கலாம்? ஃப்ரெண்ட்லி மூமெண்ட். அழகாக ஷோல்டரில் கையை போட்டு அப்படியே கூப்பிட்டு போய், சில இடத்துல பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி தூக்கமாக இருந்தாங்கன்னு வைங்களேன், வா வெளியே போய்ட்டு வருவோம், ஷாப்பிங் வா, வெளியே கிளம்பு, பைய தூக்கு, நமக்காக தான் டி மார்ட் வி மார்ட் என் மார்ட்டெல்லாம் திறந்து வச்சுருக்கானே, வா மதக்கூடாது, ட்ராலியை மட்டும் தான் தள்ளிட்டு வரணும், எதுவும் எடுக்கக்கூடாது. மதக்கூடாது, என்ன தள்ளிட்டு வரணும்? ட்ராலியாக மட்டும். ஆமாம், எதாவது எடுத்திங்கன்னா அது உங்கள் பொறுப்பு. அப்படியே நேராக ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே பேசிக்கிட்டு பிள்ளைகள்கிட்ட வெளியே வந்தோன்னா நமக்கு இலவசமாக 10 ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று விற்கிறான், அதம்மா அப்படியே சப்பிட்டு ரைட்டு என்ன சொல்லு எப்படி இருக்குது ரைட்டு எப்படி முடிச்சோன்னா, இப்போ எதுக்கு கூட்டு வந்தீங்க? இதுதான் கூட்டு வந்தேன். மதக்கூடாது. அழகாக மூவ் பண்ணி பிள்ளைகளுக்கு அழகாக போதனை கொடுங்க. இல்லைன்னா சொல்லுங்கள், உனக்கு என்ன வெரைட்டி ஃபுட்டு வேணும்னு கேளுங்க. உனக்கு என்ன ஃபுட்டு வேணும்? ரைட், செய்வோமா வாங்குவோமா? வாங்குவோம், ஆறு செய்வோம், ரைட் வா போட்டு உட்கார வச்சு பிள்ளைக்கு அதை செஞ்சுட்டு இருக்கோம். மனசில் அந்த நினப்பு வரணும். இங்கே கசகசா போடலன்ற நினப்பெல்லாம் வரக்கூடாது, வந்துடக்கூடாது. நம்ம நினப்பே முதல்ல, ஐயோ இந்த பிள்ளைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, இந்த விஷயத்தை பிள்ளைக்கு எப்படி கொண்டு போய் அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது, இந்த சத்தியத்தை அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது, இந்த வேர்டை அவனுக்குள்ளார எப்படி போய் இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மைண்ட் செட்டப்லையே பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டே இங்கே சமைச்சுக்கிட்டே அப்படியே கொடுத்து சுவை நிறைந்த உணவை கொடுத்து அப்படியே கர்த்தர் வசம் கைவசப்படுத்தணும். கர்த்தர் வசம்
கைவசம், வாயத்தரன்னு சொல்லுங்க, கர்த்தர் வசம் கைவசம் படுத்த வேண்டும். உன் வசம் கைவசம் பண்ணிக்காத, கர்த்தர் கர்த்தர் வசம் கைவசம் பண்ணிரு. ஹல்லேலூயா. எவ்வளோ மகிமையான விஷயங்கள் தெரியுமா? உண்மையாகவே நான் அனுபவிச்சிருக்கிறேன். பிள்ளைகளோடு பேசுவேன். சில நேரத்தில் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதில் முரடு பிடிப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம பெற்றோன்றனால நம்மள்கிட்ட நிறைய செல்லம் கொண்டாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் போதனையை தவற விடக்கூடாது. புரியுங்களா? ஆபிரகாம் ஆண்டவர் சூஸ் பண்ணது எதுக்குங்க ஆபிரகாம் அவர் சூஸ் பண்ணணும்? ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, நான் எதை செஞ்சாலும் அதை ஆபிரகாம் தன் சந்ததிக்கு சொல்லுவான். நான் எதை செஞ்சாலும் ஆபிரகாம் அதை தன் சந்ததிக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சு வளர்த்துருந்தீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு நேரம் பசின்னு தெரிஞ்சு வளர்த்துருந்தீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கூட இன்னைக்கு காசு இல்லை அப்படின்றத சொல்லி வளர்த்துருந்தீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அழுகன்னா என்னன்னு சொல்லி வளர்த்துருந்தீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் பட்டதே புள்ள போடக்கூடாது, அப்போ உருப்படாது. நான் பட்டதே புள்ள போடக்கூடாது. நீ செஞ்ச பாவத்தை உன் பிள்ளை செய்யக்கூடாது, நீ செஞ்ச அக்கிரமத்தை உன் பிள்ளை செய்யக்கூடாது, நீ செஞ்ச பிரச்சனையை உன் பிள்ளை செய்யக்கூடாது. ஆனால் புள்ள மற்றதெல்லாம் படணும். அதான் வாழ்க்கை. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். இன்னைக்கு இவ்வளோ தான் சாப்பாடு. நல்லா சாப்பிட்ற ஆளை பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு இவ்வளோ தான் சாப்பாடு. அவ்வளோதானா? எனக்கு பசிக்குமே, இவ்வளோதான்ப்பா. இப்போ நான் என்ன செய்கிறது? இருக்கட்டும், 60 வயதோடு படு, செத்து போக மாட்டேன், கவலைப்படாத. அவ்வளோ அளவுக்கு ஆண்டவர் விட மாட்டேன், நானும் விட மாட்டேன். சொல்லுங்க பிள்ளைகள்கிட்ட, ஐயா பசிக்குது 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 பசிக்குது. சபையில் இப்படி பெருந்துட்டீங்களா இருக்குதுங்க, புரியுங்களா? விடு, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்க. உலகத்தார் லேர்ன் பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் ஒரே மகனை அந்த முழு பொறுப்பை தருவதற்காக அவனை கொண்டு வந்து மதுரையில் இருக்க ஒரு ஹோட்டலில் இறக்கி விட்டு சர்வராக வச்சு அவன் ஒரு வருட சர்வராக இருந்து நான் யாருடைய புள்ளன்றதை சொல்லாமல் அவன் இருந்தாலும் அந்த கடைக்கார ஓனருக்கு அவன் யாருடைய புள்ளன்னு தெரிஞ்சாலும் அந்த ஓனர் சொல்லிட்டாரு, எல்லா சர்வரையும் எப்படி நடத்துவியோ அப்படி தான் என் பிள்ளையை நடத்தணும். வித்தியாசமாக எல்லாரோடையும் கூட்டமாக படுத்து பெரிய கோடீஸ்வரன். ஒரு வருஷம் அந்த பிள்ளை அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி கிழச்சி எல்லாம் முடித்தோடனே அங்கேருந்து அப்பா ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாரு, நேராக பிள்ளைகிட்ட வராரு, கட்டி அணைக்கிறாரு, கொண்டு போகிறாரு ஹோட்டலில், எல்லா ட்ரெஸ்ஸையும் மாற்றுறாரு, பிள்ளைய நல்லா கோட் ஷூட் போட்டு நல்லா கொண்டு போய் எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவன்கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. நீ தாண்டா இந்த வீட்டை நடத்தக்கூடிய, இந்த கவர்மெண்ட், இந்த நம்முடைய இன்ஸ்டியூஷனை நடத்தக்கூடிய ஒரு தலைவன் சொல்லி உருவாக்கிட்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். உலகத்தானே இவ்வளோ பெரிய போதனை கற்றுக் கொடுத்தா பிள்ளைகிட்ட வலிக்காமல் சொத்தை சேர்த்து கொடுத்துட்றது, அது வலிக்காமல் உரித்து வாழைப்பழம் போட்டு சாப்பிட்டு பிடிச்சிருது. புரியுங்களா? அந்த சொத்து எப்படி வந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினோம், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியணும். ஐயா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய போதனைகளை செய்ய தவறிட்டோம். கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நிறைய அம்மா பாருங்கள், வாங்கி கொடுங்க அப்படின்வாங்க. இல்லை அப்பா சொல்வார், கேட்ட உடனே பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துரு. கேட்ட உடனே எதையும் வாங்கி தராங்க. கேட்ட உடனே எதையும், நல்ல சத்தமாக சொல்லுங்கள், கேட்ட உடனே தராதிங்க. பிள்ளைகள் கெட்டு போயிடும். கேட்டால அவர்கிட்ட கேட்க சொல்லுங்க, நீ ஜெபம் பண்ணுப்பா, ஆண்டவர் நிச்சயம் தருவார். இப்பயே வேணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. பிள்ளைகளுக்கு பாருங்க, பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் 6. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய, அடுத்தது பாருங்க, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியா அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லும்படிக்கும். பாருங்க, பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. எவ்வளோ முக்கியமானது பாருங்க. இதெல்லாம் நம்ம செய்யாமல் விட்டுட்டோம். ஏதோ உண்மையாக சில தாய் தகப்பன் நமக்கு ஞான உபதேசங்களை சொல்லி கொடுத்தனால தான் இன்னைக்கு நம்ம கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏதோ ஞான உபதேசங்களை சொல்லி கொடுத்தாங்க, இந்த ஒழுங்குமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க, நல்ல மாரல் லைஃப்பை சொல்லி கொடுத்தாங்க, அதனால வந்துட்டோம். பிள்ளைகளுக்கு சொல்லும்படிக்கும். அடுத்தது, தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து. எதுக்காக நம்ம பிள்ளைங்க யார் மேலே தும்பிக்கை வைக்கிறது? தேவ மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கை. இன்றைக்கி பிள்ளைகள் தும்பிக்கை பூரா அம்மா அப்பா மேலே இருக்குது. முதக்கூடாது, எனக்கு இது வேணும் அப்பாட்ட சொல்லும், எனக்கு இது வேணும் அம்மாட்ட சொல்லும், வேணும். யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிக்குதுங்க வீட்டில், அப்படியே அழுது சாப்பிடாம குப்புறப்படுத்துக்கிட்டு, ஆமாம் நான் வாங்கி தரேன், இப்பயே வாங்கி தரேன்னு சொல்லும்.
இப்பயே பல்ல கூட வளர்க்கலடி நீ, இப்பயே வாங்கித்தா. பல் வளர்க்கலனாலும் பரவாயில்ல, என்னை கூப்பிட்டு போ, அந்த லேப்டாப் வாங்கி கொடு, அந்த டேப்பை வாங்கி கொடு, வாங்கக்கூடா. இப்பயே அந்த என் ஃப்ரெண்டு போட்டுக்கோமா ட்ரெஸ்ஸை நீ வாங்கி தரல பாரு. அவன் எனக்கு முன்னாடி வந்து எப்படிலாம் காமிச்சிட்டு போறா தெரியுமா? எத்தனை பிள்ளை உட்காந்துருக்கு தெரியுமா? வாங்கி தராங்க. முதல்ல கடவுள்கிட்ட கேட்க சொல்லுங்க, அதை பழக்கத்தை கொண்டு வாங்க, ஜோமன்னு சொல்லி கொடுங்க. பிரைஸ் எல்லாம் நாங்கள் பிள்ளைகளை கெடுத்தோம் இல்லையோ, பேர பிள்ளைகளை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ பெரிய கவலை. பிள்ளைகளெல்லாம் கெடுக்கல, யாரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? அவங்க அடித்தா, ஏய் பிள்ளைய போட்டு அடிக்கிற, எங்களை தூக்கி போட்டு மிதிச்சாங்க, அதெல்லாம் பெருசாக தெரியல. அது பிள்ளைய போட்டு ஏண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிற, அவன் என்னடி பண்ணான்? ஆமாம் அப்படின்றோம். கேட்குறதான் அவன் அவன் இது வேணும். அவங்க கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தாத்தாட்ட போனால் என்ன நடக்கும், யார், அதாவது வீட்டில் யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்களுக்கு யார் ஜிஎஸ்டி கட்டுறா, யார் டேக்ஸ் ரிட்டர்ன் கட்டுறா, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. வீட்டில் நம்ம பெற்றதுக்கெலாம் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் மண், புரியல. இப்போ இருக்க வீங்கெல்லாம் கிளியராக எடுத்து வச்சுருக்காங்க. நான் சொன்னேன், ஒருத்தன் அன்றைக்கி வந்து என்கிட்ட கேட்டான், டேடி எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடு டேடி. வாங்கிக்கலாம், என்ன அவசரம், ஜெர்மனியா வாங்கிக்கலாம், நீ தான் காசு வச்சுருக்கீல. காசு வச்சுருந்தா வாங்கிடுது. ஆமாம், காசு கொடுத்தா தந்துடுவாங்கல்ல. வா 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 வண்டியில் போகலாம், வா 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 கிளம்பு கிளம்பு. டபக்குன்னு ஷூவை போட்டான், ட்ரெஸ்ஸாக போட்டான். இவனடா வேறு மாதிரி இருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன், காசு என்கிட்ட கிடையாதுப்பா. கப்பா இந்த பாயில் காசு, இது கத்துடைய காசுயா, இது கத்துடைய காசு. கத்துடைய உன் காசு எங்கே இருக்குது? எனக்கு காசு இல்லையா. அப்படியே கொண்டு அப்படியே பார்த்தான். அப்போ எப்போ தான் வாங்கி தருவேன்? 20 மினிட்ஸ் அவங்க டைம் வச்சுருக்காங்க. ஆமாம் 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸா? வாங்கி தரேன். 1 மினிட். ஓ அதில் 1 மினிட்லாம் வேறு இருக்குதா? வாங்கி தரேன். 2 நாள் ஆகும். 2 நாள் ஆகுமா? 2 நாள் கணக்கு தெரியுது, 20 மினிட்ஸ் டைம் தெரில. பார்த்தீங்கன்னா சரி, அடுத்தது நம்மகிட்ட வந்தோடனே ஏமாத்திரியில, எனக்கு நல்லா தெரியும் நீ ஏமாத்திரியிலன்றான். ஏன்னா என் பிள்ளைய கூட ஏமாத்துறேன்னு ஒரு நாள் சொன்னதில்லை. இவங்க நம்மளை சொல்கிறப்ப உண்மையாக சொல்கிறோம். வரப்போகிற சந்ததிகளுக்கு நம்ம எதை கொடுத்துட்டு போக போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், ஒரு பெரிய ட்ரெஷர் நம்ம கையில் இருக்குது. ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய ட்ரெஷர், ஒரு பெரிய பொக்கிஷன் நம்ம கையில் இருக்குது. இதை பிள்ளைகள்கிட்ட நம்ம வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் நம்ம பிள்ளைகள்கிட்ட அப்படியே கொடுத்து பிள்ளைகள்கிட்ட சொல்லி பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க சொல்லி. கீழே வாசிங்க, இருதயத்தை நம்பிக்கை வைத்து தேவனை செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும். பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய போதனைகள் போகுது. அடுத்தது, இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும். 2 குரூப்பை பிரிக்கிறாரு. ஒரு ஃபாதர்ஸ் வந்து மாரல்ல இருக்காங்க, இன்னொரு ஃபாதர்ஸ் வந்து இம்மாரல்ல இருக்காங்க. அவங்க கற்பனை பக்கமே திரும்பி பார்க்காதவங்க. அவங்கள போல ஆயிராதீங்கடா, இவங்கள போல ஆகுங்கடா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கட்டளையிட்டார். 9 ஆயுதமணிந்த வில்வீரரான. இதான் ஒன்றை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயம் வித்தியாசமாய் வரும் பொழுது மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். ஆயுதம் அணிந்த வில்வீரரான எப்ராஹிம். ஒரு காலத்தில் உங்க பிள்ளைகள் பலவான்கையில் புத்திரர்களுக்கு ஒப்பாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கணும். ஆயுதம் அணிந்த வில்வீரராக இருக்கணும். அது எப்படிப்பட்ட வில்வீரராக இருக்கணும் தெரியுமா? துளக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஆனால் இங்கேயோ எப்ராஹிம் புத்திரர் முதுகை காட்டினார். நம்ம பிள்ளைகளுடைய தோல்விக்கு காரணம் நம்ம தான். நம்ம பிள்ளைகளுக்கு சரியாக நம்ம போதனை பண்ணல. நம்ம பிள்ளைகளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நம்ம தான். நம்ம பிள்ளைகள் நம்ம சரியாக போதனை பண்ணல. நம்ம பிள்ளைகள் இந்த உலகத்தில் எதிர்நீச்சல் அடிக்க முடியாத காரணம் நம்ம தான். நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியதை போதிக்கலை. நம்ம பிள்ளைகளுடைய இன்றைய தடுமாற்றத்துக்கு காரணம் நம்ம தான். பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி கொடுத்து வளர்க்கலை. முக்கியம், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். கற்றுக்கொண்டது பெருசு இல்லையா? பைபிள் காலேஜ் படித்தது பெருசு இல்லையா?
நீ என்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு போய் பாச நிறைய சொல்லி தந்தான்னு சொல்கிறதெல்லாம் பெருசு இல்லையா? உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் எவ்வளோ நேரம் போதனையில் ஈடுபடுகிறீர்கள் என்பது ரொம்ப பிரதானமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும், நடக்கிற பொழுதும், படுக்கிற பொழுதும் இவைகளை குறித்தே பேசுவாயாக. அருமையான வார்த்தை பாருங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் நம்ம சர்ச்சில் இருந்தவங்க இறந்துட்டாங்க, மார்த்தாள்னு பேர். நான் துவக்க காலத்தில் அவங்க ரோம கத்தோலிக்கில் இருக்கும்போது அவங்கள சந்தித்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. போதனைகளை கேட்டுட்டு அந்த போதனைகளை வீட்டில் அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, படிச்சிட்டிங்களே வாங்க, இல்லை சின்ன பிள்ளைங்க பிள்ளைகளோடு பேசுவாங்க, பிள்ளைகளோடு அந்த வசனங்களை சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கேட்பாங்க. கொஞ்சம் வளர 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 அவங்க கேட்குற நிலை மாறிடுச்சு. பெரியவன் அம்மா விடுமா என்ன அண்ணன்னு சொல்லுவான். அண்ணன் எல்லாம் நான் எல்லாம் சொல்லிட்டாருமா அப்படின்வான். அண்ணன் என்னடா சொன்னார்? அண்ணன் இன்னைக்கு காலையில் என்ன பிரசங்கத்தை பூரா என்னை எழுத சொன்னார், நான் எழுதிட்டேன் அப்படின்வான். எங்கே காமின்னுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் நோட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லா பேரும் அதை டிவைஸ் பண்ணுவாங்க. பார்த்தேன் இதில் இந்த 4 பேரில் ஒருவன் துலக்கப்பட்டவனாய் மாறினான், 3 பேர் முதுகை காட்டினவனாய் மாறினான். அந்த துலக்கப்பட்டவனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஹையர் லெவலில் நிற்கிறான். வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஒய்வா மினிஸ்ட்ரியில் பெரிய மேனேஜராக இருக்கான், பல மினிஸ்ட்ரிஸில் இருக்கிறான். இன்றைக்கி சமீபத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணா ஜோசப் காலேஜில் என்னை டீச் பண்ண கூப்பிட்ருக்காங்கண்ணா, நான் போகிறேன் சொல்லிட்டு சொல்கிறான். அண்ணா நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்ததும் இன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேண்ணா, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னால் பாருங்க. அதை பார்க்கல ஒரு வெற்றி நமக்கு எதுக்குங்க? நீங்கள் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட படிச்சுட்டு அது ஒரு காலகட்டத்தில் உங்களை வந்து பார்க்கும் பொழுது எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயை பார்த்து, நீ இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறாயே. அவனுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? பாட்டியும் அம்மாவும் தான். அப்பா என்ன ஆனாருலாம் தெரியாது, பாட்டியும் அம்மாவும் தான். அப்பா உட்காரலையா அம்மா உட்காருங்க, அம்மா உட்காரலையா அப்பா உட்காருங்க, 2 பேரும் உட்காருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுங்க, அது உங்கள் மேலே விழுந்த கடமை. பிள்ளையை சோறு போட்டு வளர்க்குறதுனால உத்தரம் பெருத்து யாருக்கு உதவ போகுது? உன் பிள்ளை ஒரு சந்தன மரம் மாதிரி இருக்கணும்ல, வாசனை வீசுகிற சந்தன மரமாக இருக்கணுமே, ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணுமே, உங்கள்கிட்ட இருக்க ஸ்டெம்பில் பிரான்ச்சஸாக உங்கள் பிள்ளைகள் இருக்கணுமே, உங்கள் பந்தையை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணுமே. இதைத்தானே வேதம் நமக்கு சொல்லி தருது. கடவுள் காலை தோறும் என்னை எழுப்புனது எதுக்கு தெரியுமா? என் சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தான். ஐயா, நான் சந்ததிக்காக உழைக்கிறது நல்லது, சொத்து சேர்க்கறது நல்லது, வீடு மாளிகைகளை வாங்குறது நல்லது, எல்லாம் செய்யுங்க. ஆனால் இவைகளை பார்க்கலாம் உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறவாதிருங்கள். என்னங்க, ஜீசஸ் கிரைஸ்ட வராங்க, சீசர்கள் வந்து கேட்குறாங்க, யோவானுடைய சீசர்கள்லாம் ஜெபிக்கிறாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாருன்னு கேட்ட பொழுது பரலோகத்து மந்திரத்தை, அந்த மந்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பரலோகத்து மந்திரம். பரமண்டலங்கள் இருக்கிற அந்த ஹெவன்லி ப்ரேயரை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு டீச் பண்ணுறார். ஏன் டீச் பண்ணுறார்? பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு அதை டீச் பண்ணார், அதை இவர் லேர்ன் பண்ணார். இவங்களும் லேர்ன் பண்ணுறதுக்காக ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு டீச் பண்ணுங்கன்றாங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபமும் பரலோகம் சொல்லி கொடுத்த ஒரே ஜெபம் அந்த ஜெபம் மட்டும்தான். ஆனால் யாரும் அந்த ஜெபத்தை பண்ணுறதே கிடையாது. கேட்டால் அது மனப்பாட ஜெபம்ன்றுவாங்க. கிடையாது. 1 மணி நேரம் செய்ய வேண்டிய ஜெபம், 1 hour ப்ரேயருங்க அது. அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சீசரில் பார்த்து கேட்குறாரு, 1 மணி நேரமாக அது விழித்திருந்து. அதோடைய அர்த்தம் 1 hour ப்ரேயர். அது 1 hour ப்ரேயர் ஜெபம். எங்க இயேசு கற்றுக் கொடுத்தாருங்க, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாருங்க, சீஷர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவங்களுக்கெல்லாம் யாருங்க ஜெபம் கற்றுக் கொடுத்தது?
பரிசுத்தாவியானவர் ஜெபம் கற்றுக் கொடுத்தாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுடைய தொகை பெருகிற காலத்தில், உபத்திரம் வந்த காலத்தில் சபையார் கூடி ஜெபிச்ச பொழுது அவங்க கூடி இந்த இடமே அசைஞ்சிச்சுங்க. சிறைச்சாலையில் இருந்த பேதுரு வெளியே வந்தாருங்க. ஜெபம் அவ்வளோ வல்லமையாக இருந்தோட லேர்னிங் கற்றுக்கொண்டார்களுங்க. கற்றுக்கொண்டார்கள். நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? போய் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுங்கள். பிரதான தேவை என்னவோ அதை கற்றுக் கொடுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்டதையெல்லாம் கற்றுக் கொடுக்க சொல்லலை. கற்றுக்கொண்டதில் பிள்ளைகளுக்கு இப்பொழுது என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுங்கள். அதை கற்றுக் கொடுங்க. தீமோத்தேயுவை பார்த்து எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, பிலிப்பி நிருபத்தில் நினைக்கிறேன், நீங்கள் கற்றும் கேட்டும் அறிந்தும் இருக்கிறதை, என்னிடத்தில் கேட்டும் கற்றும் அறிந்தும் இருக்கிறதை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. ரொம்ப முக்கியமான இடம், விட்டுறாதீங்க. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கடவுள் இந்த நம்மளை இவ்வளோ தூரம் உட்கார வச்சுருக்காரு, முதல்ல அவருக்கு செலக்ட் அடிங்க. ஆமாம், நீங்கள் எனக்காக வந்து உட்காந்தீங்க, கோபமாக ஒரு சில ஆளுக்கு உட்கார முடியாது பாருங்கள் சீட்டில். 9:45 சண்டே கிளாஸ் வந்துருச்சு, அப்போனா நீ சீக்கிரம் முடிக்க போகிறாரு. 10:45 போகுதுடா, சீட்டில் உட்கார முடியாதுங்க. எங்களுக்கெல்லாம் சீட்டை விட்டு எந்திரிக்க முடியாதுங்க. கற்றுக்கொள்கிறவனால அந்த அந்த இன்னும் வாங்க வேண்டிய செய்தியை வாங்காமல் விட முடியும். லேர்ன் பண்ணுங்க, டீச் பண்ணுங்க. நம்ம சந்ததிக்கு சொல்லுங்கள், நம்ம பிள்ளைகள் ஒன்றும் முதுக காட்டக்கூடாது. சொல்லுங்கள், வாயத்தரன்னு சொல்லுங்கள், என் பிள்ளைகள் யுத்த வீரராக இருந்தாலும் வில் வீரராக இருந்தாலும் பின்னிட்டு திரும்பக்கூடாது, முன்னிட்டு ஓடணும், மேற்கொண்டு ஓடணும், எதிர்கொண்டு ஓடணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பாருலாம். இருக்கணுமா வேணாமா? சொல்லுங்க சொல்லுங்க. என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கண்டுகளை போல் இருப்பார்கள். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளால் வருகிற சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் பெண் பிள்ளைகள் அரண்மனையின் மூளைக்கற்களை போல, சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளைக்கல்லை போல. சொல்லு, வாய் நல்ல வாய்த்தன சொல்லு, வாய்த்தன சொல்லு. கருப்பாக இருந்தாலும் என் பிள்ளை கருப்பழகியாக இருப்பான், சிவப்பாக இருந்தாலும் சிவப்பழகியாக இருப்பான். சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை என் பிள்ளைய பார்க்குறவன் டிவைனை பார்ப்பான், தெய்வீகத்தை பார்ப்பான். சொல்லுங்க, என் பிள்ளைகள்லாம் என்ன விருட்சங்களை போல இருப்பாங்க? தேவதாரு விருட்சங்களை போல உயர இருப்பாங்க. புரியல? இப்படி இருக்கணும். சொல்லுங்க, இதெல்லாம் எதனால? போதனையினால தான். சொல்லுங்க பார்க்க, எதனால? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நட்டு இன்னைக்கு வந்து துளிர் விட்டுருச்சு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம். இப்போ இதெல்லாம் விளையணும்னா நம்ம தான் நீர் பாய்ச்சணும். அவர் விளையை செஞ்சிருவார், அற்புதமாக நடத்துவார். பிரைஸ் எல்லாம் கற்றுக்கொண்டீங்களா? பாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், ரொம்ப கஷ்டம். நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? ரொம்ப ஈஸியாக ஆண்டவரே இவங்களெல்லாம் அனுப்பிட்டீங்க. ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே. நான் ஒன்னொன்னையும் சொல்லி கொடுக்குறதுக்குள்ளாட்டி நான் படுற பாடு. மோசஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறதெல்லாம் கஷ்டமே கிடையாது. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய பிரகாரமாக எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லணும். நான் என் வாழ்க்கையில் தவறின பொழுது என் தகப்பன் என்னை சுற்றி 10 மனிதரை வைத்து என்னை கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை. அவ்வளோ கோவக்கார என் தகப்பன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னை தனியாக அழைத்துட்டு போய் வேணாம் செய்யாத அப்படின்னு சொன்னது என் வாழ்க்கையே மாற்றுச்சு. சொல்கிறேன், போதனைகளில் பல வித்தியாசங்கள் இருக்குது. ஏதோ இன்னைக்கு போய் கட்டாயத்துக்காக பிள்ளைய உட்கார். அவர் என்ன கேட்குறார்? பெற்றோராய நீலாம் என்ன பண்ணுறேன்னு கேட்குறார். உட்காரு உட்கார். நீங்கள் என்ன சண்டே கிளாஸ் நடத்தினாங்க சொல்லு. நீங்கள் பாஸ் என்ன பிரசங்கம் பண்ணார்? ஃப்ரீலி அப்பா ஜோமனியா, இந்த ஜோமன் பைபிளை ரீட் பண்ணிட்டு போ. ஸ்கூலுக்கு போறியோ, காலேஜ் போறியோ, வேலைக்கு போறியோ, பைபிளை ரீட் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. உட்கார். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேசினார் நம்ம கூட. இன்னைக்கு காலையில் நான் ஜோம் பண்ணப்போ ஆண்டவர் பேசினார்.
இன்னைக்கு பாஸ்டர் வழியாக கர்த்தர் நம்மள்ட்ட பேசினார். சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் அதை கேட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த சத்தம் பிள்ளைகளை சும்மா விடாது. அவன் வழி திசை மாறினாலும் அவன் வீழ்ந்து போவதில்லை. அவன் வழி பிசகினாலும் அவன் வீழ்ந்து போவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு நீங்கள் சொல்கிற போதனை அவன் கேட்க மாட்டோன்னு நின்னா கூட உங்கள் சந்ததி கெட்டு போவதே கிடையாதான். இதுதான் ஆண்டோடைய ப்ராமிஸ். ஆனால் சொல்ல வேண்டிய ஆள் யார் கையில் இருக்குது? சொல்லுங்கள். என் பிள்ளைகள் முதுக காட்ட மாட்டாங்க, முன்னிட்டு செல்வாங்க, ஜெயம் எடுப்பாங்க. சொல்லுங்கள் பார்க்க. என் சந்ததி பலத்திருக்கும். அது கர்த்தருடைய சந்ததின்னு சொல்லப்படும். அதரக்கூடாது, விடாதீங்க, அதரக்கூடாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கற்றுக்கொள்றீங்களா? சபையில் ஏதாவது சில பேர் பின்னாடி நின்று கையெல்லாம் ஒருத்தன் இப்போ கொட்டாய் விட்டான் பாருங்க. பார்த்துங்க, நான் இப்படி ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன்னு பாருங்க. இவ்வளோ பெரிய பய 2 புள்ள பெற்றவன் இப்படி என்ன செய்கிறான் அப்படின்றான். எனக்கு தான் அசதியாக இருக்குது, எவ்வளோ அசதியாக இருக்குது. இப்படியே விட்டால் இப்படியே பொத்து முழுதெல்லாம் தேவையாக இருக்குது. நானும் சபையில் நின்றுட்டு எனக்கும் அசதியாக இருக்கிறது, ஆகையால் தேவன் நமக்கு ஒப்புவித்தவைகளை உண்மையுள்ள மனுஷர்கள்ட்ட ஒப்புவிக்கிறதா எங்களுடைய வேலை. உங்களுக்கு சொல்லித்தரோம்ல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்து சொல்லுது, உம்மை சுமந்த கர்வமும் நீர் பாலுண்ட முளைகளும் ஆசீர்வாதம். அவர் சொல்கிறார், அப்படியானாலும் என் கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். எங்கே கொண்டு போயிட்டார் பாருங்க. புரியல? எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள். நான் சொன்னேன், யூ ஆர் பிளஸட். கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், கற்றுக்கொள்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்றையிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிற நீங்கள் பாக்கியவான். விட்டுறாதையா? வீட்டில் என்ன மாறலாம், அவங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க, பொம்பளை பிள்ளைலாம் என்ன ஆக்டிவிட்டீஸோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க. விடாதீங்க. வீட்டில் எந்தெந்த பிள்ளைகளாம் கீழ்ப்படியில் வீட்டில் வேலை 10 வயசுக்கு மேலே பாத்திரங்கள் வரதெல்லாம் கொண்டு வந்துடுங்க. ஆமாம், சபையில் 100 தட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை கழுவு இனிமேல் அப்பரச பாத்திரத்தை கழுவு விட்டுருவோம். புரியுதா? சொல்லுவாங்களே, வீட்டில் அடங்காது. நீ பார்த்ததை கை வைக்காதா பாப்பா, நீ படிக்க வேண்டிய வயசு, நீ நல்லா படி. புரியல? அது பெட் காப்பி குடிச்சிட்டு படுத்துக்கிட்டு காப்பி கொண்டு வர மாட்டியா? ஏன் கொண்டு வரது இருக்குது சிலது வீட்டில் பொம்பளை பிள்ளையெல்லாம். புரியல? அடி சாத்தி எழுப்புங்க, விடாதீங்க. வந்து சொல்லுங்கள். எங்களுக்கெல்லாம் சின்ன வயசு, நாங்கள் 3 ஆம்பளை பிள்ளைகள் தான். எங்கள் அம்மா ஒருத்தர் தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அப்பா வெளியூரில் வேலைக்கு போயிடுவார். அம்மாவுக்கு முடியலன்னா நானும் என் தம்பி 2 பேருமே வேலை செய்வோம். ஆனால் எல்லா வேலையுமே செய்வேன். புரியுங்களா? நான் சொல்கிறேன், உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டேன். அன்னைக்கு நான் மட்டும் செய்கிறப்ப சொல்லுவேன், அம்மா நான் மட்டும் செய்கிறேனம்மா, அவன்லாம் நீ நல்லா இருப்படா. அந்த ஒரு வார்த்தை தாங்க இன்றைக்கி ஆசீர்வாதம். நீ நல்லா இருப்படா. புரியல? நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை அதெல்லாம் நீ கரெக்டாக லிஸ்ட் எடுத்து வை. அது இங்கே வந்து நேராக வசம்லாம் வச்சுட்டு போயிடும். துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடுவாமலும் பாவைகளுடைய வழி இல்லாமல் அப்படியே திக்காமல் திணறாமல் சொல்லிட்டு போயிடும். அங்கே வீட்டில் ஊடே தெவண்டு போய் கிடக்கும். மாதிரி கூட என் பிள்ளை நல்லா தான் சொல்லுது, வீட்டில் அது பண்ணுறாட்ட ஆசம் தாங்க முடியலையே. அதை கூட புரியல? போதனைகளுக்கு ஏற்ற போதனைகள் தேவை, போதனைகளுக்கு ஏற்ற சிக்ஷை தேவை, போதனைகளுக்கு ஏற்ற நடத்தை தேவை, போதனைகளை தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ரோல் மாடல் தேவை. கொண்டு போய் சேர்த்தோம்னா நம்முடைய சந்ததி பலத்திருக்கும். ஹல்லேலூயா. அதனால் கேட்குறதுல எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா? கற்றுக்கொள்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா? பார்த்து கற்றுக்கொள்கிறோம், கேட்டு கற்றுக்கொள்கிறோம், சிலருடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்கிறோம், வரலாறை கண்டு கற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய சந்ததிக்கே நாம் தான் வரலாறு. சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், உங்கள் சந்ததிக்கு யார் தான் வரலாறு? நம்ம தான் வரலாறு, வேறு யாருமே கிடையாது. நீ பவுல்லாம் பேசாத, நீ பவுல் அவரெல்லாம் விட்டு வீட்டெலாம் கிடையாது. நான் தான் உனக்கு வரலாறுன்னு சொல்லியிருக்கேன் பிள்ளைகளுக்கு. மதுரை கூட இன்னும் டேவிட்லாம் சொல்ல மாட்டேன், நான் தான் வரலாறு. வா, நான் ஜெபிக்கிற மாதிரி ஜெபம் பண்ண வா, நான் முழங்கால நிற்கிறேன் வா, உபவாசம் போடுறேன் வா, உட்காரு வான்னு சொல்லுங்கள். பிள்ளைகளாம் பெருசாகிட்டாங்களா, வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டில் உபவாச நாள் தருவீங்க. என்ன பாஸ் எப்படி சொல்கிறீங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை உபவாச நாள் சொல்லுங்கள், வாயை திறந்து. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா, அவன் தன்னுடைய வருஷத்தை தொடங்குறப்போ யூதன்
3 நாள் பண்டிகையை எக்கால பண்டிகையாக கொண்டாடுறான். எந்த நாட்டில் இருக்கவனும் கொண்டு வந்து இஸ்ரவேலில் வந்து இறங்கிடுவான். எருசலேமில் அவ்வளோ பேர் வந்து இறங்கிடுவான். எக்காலம் ஊதப்படும். பாருங்கள், பணத்தை செலவு பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுவான். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிடுங்க, வருஷத்தில் 1 நாள் உபவாச நாள். சொல்லுங்கள் பார்க்கலாம். மருமகன் எடுத்துக்கவங்களுக்கெல்லாம் இது அறிவிப்பு, புரியுங்களா? வருஷத்துக்கு 1 நாள் நம்ம வீட்டில் உபவாசம், மாதத்துக்கு 1 நாள் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். வெளியூரில் இருக்க வருஷத்துக்கு 1 நாள் உபவாச நாள். எல்லாரும் வந்து சேர்ந்துடணும், மறந்துடக்கூடாது. வீட்டை இழுத்து போட்டுறோம். குழந்தைகள் இருந்துச்சா குழந்தைகளுக்கு மட்டும் உணவு, பெருசு எதுவும் தின்னக்கூடாது, மறந்துடக்கூடாது. எல்லாம் போட்டு முழங்கால எல்லாம் ஜெபம் பண்ணு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, நல்லா நன்றி சொல்லு, நல்ல ஜெபங்களை ஏறிடு. குடும்பம் கட்டப்படணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லா ஜெபங்களை பண்ணுங்க. எல்லாம் சாயந்தரம் மகிழ்ச்சியாக எங்கேயாவது வீட்டில் இந்த ஒரு நல்ல பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க, இல்லை வெளியே போய் சாப்பிடுங்க. எல்லாரையும் மகிழ்ச்சியாக ஊருக்கு அனுப்பி வைங்க. உங்கள் சந்ததி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கையோ தலையிலே சொல்லுங்கள், பாருலாம். செய்யுங்கள், போதனைகளை கேளுங்கள், போதனையின்படி நடங்கள், உங்கள் தலைமுறைக்கு சொல்லுங்கள். ஒருவனும் முதுகு காட்டக்கூடாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், என் புள்ள முதுகை காட்டக்கூடாது. என் புள்ள ஆண்டோடைய பிள்ளைன்ற தவிர வேறு எந்த முதுகும் என் பிள்ளைகிட்ட வரக்கூடாது. என் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையா நிற்கணும். அப்படியே எழுந்திருப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். அநாதி தேவனுன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களுன் ஆதாரம். அநாதி தேவனுன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களுன் ஆதாரம். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். இயேசு ரத்தத்தால் பாட்டு சொல்லுங்கடா. வானத்தின் பலனை நீ பெற்றிடுவாய், கிரகங்கள் அதன் பலன் தந்திடும். வானத்தின் பலனை நீ பெற்றிடுவாய், கிரகங்கள் அதன் பலன். ஓரா பர்வதங்கள் மலைகளின் ஆசீர்வாதம் நிறைவாய் உனக்கு உண்டாகும். பர்வதங்கள் மலைகளின் ஆசீர்வாதம் நிறைவாய் உனக்கு உண்டாகும். அநாதி தேவனுன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களுன் ஆதாரம். அநாதி தேவனுன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களுன் ஆதாரம். மீட்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். நீ சுகமாய் தனித்து வாழ்ந்திடுவான், கர்த்தரின் தயவால் திருப்தியாவான். நீ சுகமாய் தனித்து வாழ்ந்திடுவான், கர்த்தரின் தயவால் திருப்தியாவான். உன் சத்துருவை நீயே துரத்துவாய், தேவன் தரும் தேசத்தை சுதந்தரிப்பாய். உன் சத்துருவை நீயே துரத்துவாய், தேவன் தரும் தேசத்தை சுதந்தரிப்பாய். அநாதி தேவனுன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களுன் ஆதாரம். அநாதி தேவனுன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்களுன் ஆதாரம். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். சொல்லுங்க, நம்மளை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை கொண்டு தான் நம்மளை சந்ததி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சொல்லுங்க, அவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் கடைப்பிடிச்சு என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பேன்.
அவங்க சத்தியத்தில் நிலைச்சிருப்பாங்க. பாரு, அம்மாவை பார்த்து சொல்கிறார் பாருங்க யோவான், அம்மாளே உன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கன்ற சந்தோஷத்தை பார்க்கலாம், பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, புரியுங்களா, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. கையை உயர்த்துங்க, ஜோமன். பாஸ்டர் நான் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க பாஸ்டர். கேட்குற மாதிரி நீங்கள் இருங்க. சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடணும். கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களை கண்டா ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்கள் பிள்ளைகளுக்கு வரணும். எங்கள் அப்பா அம்மா ஜெபிக்கிறவங்க, வேதம் படிக்கிறவங்க, கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவங்க அப்படின்றது பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை வச்சுட்டே சினிமா பார்க்குறது, எப்படி பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க? பிள்ளைகளை வச்சுட்டே சண்டை போடுறது, எப்படி பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க? யோசித்து பாருங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அல்லவா? நம்ம தலைமுறைகள் நல்லா இருக்கணும் அல்லவா? அப்படியே வலது கருத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஜெபிக்கிறோம்ப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல தவறிட்டோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல தவறிட்டோம். குடும்பத்தின் பகையை சொல்லி கொடுத்தோம், கசப்பை சொல்லி கொடுத்தோம், வெறுப்பை சொல்லி கொடுத்தோம், பிரிவை சொல்லி கொடுத்தோம், சத்தியத்தை சொல்லி கொடுக்க மறந்துட்டோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு உலகத்தில் இருக்க தீவிரவாதி கூட தம் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறா, நம்ம இனத்துக்காக போராடு, உயிரை கூட கொடுறா. ஒரு மதத்தில் சொல்லப்படுது, நீ இப்போ நம்ம இனத்துக்காக உயிர் கொடுத்தினா மறுமையில் உனக்கு இத்தனை பொண்டாட்டி தருவாருன்னு சொல்கிறான் பாருங்க ஒரு வேதம். நம்ம வேதம் சொல்லுது, நீ எனக்காக வாழ்ந்தினா நான் உன்னை தலைமுறைகளாகவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி பலத்திருக்கும், உன் பிள்ளைகள் ஒளியோ மர கன்றுகளை போல் இருப்பான். ஹல்லேலூயா. என்னுடைய ரூட்டு நீங்கள் தான்ப்பா. நான் ஸ்டெம்பாக இருந்தாலும் இந்த ஸ்டெம்போடைய அலங்காரமே என் பிள்ளைகள் தான்ப்பா. என் பிள்ளைகளை அலங்காரமாக மாற்றுங்க. சொல்லுங்கள், என் பிள்ளைகளை அலங்காரமாக மாற்றுங்க. என் பிள்ளைகளை அலங்காரமாக மாற்றுங்க. வாயை திறந்து சொல்லுங்கள், என் பிள்ளைகளை அலங்காரமாக மாற்றுங்க. என் குழந்தைகளை அலங்காரமாக மாற்றுங்க. என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அலங்காரமாக மாற்றுங்க. அந்த அலங்காரத்தை நான் பார்க்கணும்ப்பா. அந்த அலங்காரத்தை நான் பார்க்கணும். ஒரு காலத்தில் ஒரு சத்தியமே அறியாத காலத்தில் அலங்கோலமாக இருந்தோம். இன்னைக்கு எங்களை காட்டு ஒளியோ மரமாகி எங்களை உங்கள் ஒளியோ மரத்தோட ஒட்ட வச்சு அந்த வேருக்கும் சாருக்கு எங்களை சொந்தக்காரங்களை ஆக்கின நீங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற பிரான்ச்சஸ் வெளியே வரட்ட ஆண்டவரே, அதற்கு எங்களை தருகிறோம். இலைப்படைந்தவனுக்கு என் வீட்டில் இலப்படைஞ்சி என் புள்ள கிடக்குதுப்பா. ஆண்டவர், இலப்படைஞ்சி என் சகோதரன் கிடக்கிறான்ப்பா, இலப்படைஞ்சி என் சகோதரி கிடக்குதுப்பா, இலப்படைஞ்சி என் மனைவி கிடக்கிறாப்பா, இலப்படைஞ்சி என் கணவன் கிடக்கிறாருப்பா, இலப்படைஞ்சி என் சொந்தங்கள் கிடக்குதுப்பா. இவங்களுக்கெல்லாம் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படிக்கு அவர் கல்விமானின் நாவை எனக்கு தந்தள்ளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவனை போல என் செவியை கவனிக்க செய்கிறார். இந்த வார்த்தை வீட்டில் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என் நாவு மூடத்தனமானதை பேசாம கல்விமானின் நாவாய் மாறட்டும். போதனையிலே நான் ஸ்திரப்பட பலப்பட தேவன் அனுக்கிரகம் செய்யுங்க. அதற்குரிய அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. அதற்குரிய பரிசுத்த ஆவியை கொடுங்கப்பா. நீங்கள் பேசுவது இன்னதென்று ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து பேசுகிறவன் சொன்னீங்களே. எங்கள் பிள்ளைகளுக்கோ என் சொந்தங்களுக்கோ நான் டீச் பண்ணுறப்ப என்னுடைய கற்றுக்கொண்டதை நான் போதிக்காம கற்றுக் கொடுக்கிறவனாக இருக்கணும்ப்பா. ஒரு ஸ்பிரிட் ஃபீல்டாக கற்றுக் கொடுக்கிறவனாக இருக்கணும். அதற்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, அதற்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். நிச்சயமாக என் பிள்ளைக்கு இது நடக்குமா, என் குடும்பத்தில் இது நடக்குமா அப்படின்ற கேள்விக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய நன்மைகளை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். உங்களுடைய மகிமையினாலே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஒரு க்ளோரியஸ் ஃப்யூச்சரை வச்சுருக்கிறீங்க. அந்த ஃப்யூச்சரில் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், மகிமை உண்டாகட்டும். புதிய மாதத்தை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரே, முழுலமே பரிசுத்த நாமத்தை நாத்துமாவே கர்த்தரே அவர் செய்த சகல பகாரி மறவாதே. நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you, God bless you.